இன்னும் 50 ஆண்டு காலம் கழித்து இந்த கருப்பு சிவப்பு கொடியை தூக்கி பிடிக்க ஒரு தலைவர் வேணுங்க. ஓகே. அந்த தலைவர் கொண்டு வந்து திமுக தொண்டர் சைதை சாதிக்கு மாதிரி இன்னும் நிறைய ஊர்ல எங்கெங்கயோ கத்திக்கிட்டு கேச வாங்கிட்டு இருக்கிறவங்க இல்லையா? உதயநிதி எத்தனை முறை சிறைப்படுத்தப்பட்டார், சிறைக்கு போனார், எந்த பிரச்சனைக்காக வந்து மக்களுக்காக 3 மாச குழந்தையில ஜெயிலுக்கு போயிருக்காருங்க. 3 மாச குழந்தையில ஜெயிலுக்கு செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு 3 மாச குழந்தையில ஜெயிலுக்கு ஜெயிலுக்கு போயிருக்காரு. என்ன குழந்தைய அரெஸ்ட் பண்ணுவாங்களா என்ன? பாருங்க, ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. நான் பகிரங்கமா சொல்றேன். என்ன உதயநிதி ஸ்டாலின் 3 மாச குழந்தையா இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஜெயிலுக்கு போனார். ஜெயிலுக்குன்னா என்ன? அவர் உள்ள போயிட்டாரா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர்ற நிறுத்துற அவனை. அதாவதுங்க, நிறைய பேருடைய பிரச்சனையே அதுதான். ஒருத்தர் 6000 ஒருத்தர் விமர்சனம் பண்றதுக்காக எப்பவுமே நெகட்டிவ் எடுக்கிறானே தவிர பாசிட்டிவ் எடுக்கிறது. அதான் பாசிட்டிவா சொல்லுங்க சார். உதயநிதி ஸ்டாலின் 3 வயசு குழந்தையா எப்ப ஜெயிலுக்கு போனாரு? அவங்க அப்பா எமர்ஜென்சில ஜெயில இருக்கிற பொழுது சரி இவர் பிறக்கிறார். ஓகே. 3 மாசமா அவங்க அம்மா கர்ப்பமா இருக்க சொல்ல அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இன்றைய முதலமைச்சர் தலைவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு கர்ப்பமா இருக்கிறாங்க. அன்னைக்கு உதயநிதி பிறக்கிறாரு. பிறக்கிற போது அந்த குழந்தையை கொண்டு போய் தந்தையார் இடத்துல உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா கொண்டு போய் தந்தையார் இடத்துல காண்பித்தது நல்ல. அதற்கான வெகுமதி இன்னைக்கு மினிஸ்டர். ஆமா, மினிஸ்டர். அது ஒண்ணே அடுத்து சிஎம். அது தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணும். அது தமிழ்நாட்டு மக்கள். 3 வயசு குழந்தையில தூக்கிட்டு போய் உள்ள போயிட்டு வந்துட்டாங்கன்னு அடுத்து அவருக்கு மினிஸ்டர் கொடுத்துட்டாங்க. இந்தியால எந்த தலைவருக்காவது அந்த வரலாறு இருக்கு? ஆமா, அவங்க அப்பா ஜெயில இருக்கிற போது பையன் கை குழந்தை உள்ள போச்சுன்னு ஒருத்தரை காட்டுங்களேன். சரி.